இதே சார் இப்ப இன்னொரு விஷயம், இப்ப நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், சிதம்பரம் கல்லூரியுடைய பழைய மாணவர்கள் ஆரம்பித்த இந்த பரீட்சை இப்பொழுது உலகளாவிய ரீதியில் அல்லது நாங்கள் தாயகத்தை பொறுத்த மட்டில் அகில இலங்கை ரீதியில் ஒரு இலவசமான ஒரு பரீட்சையாக மாணவர்களுக்கு நடைபெறுகிறது. அது கணிதம் சார்ந்து மாணவர்களை ஒரு ஆக்கபூர்வமாக முன்னேற்றகரமான சூழலுக்குள் உந்தக்கூடிய ஒரு பரீட்சையாக இந்த பரீட்சை அமைந்திருக்கிறது. ஆனால் சிதம்பரம் கல்லூரிக்கு இதிலிருந்து வரக்கூடிய பங்களிப்பு என்ன என்று கேட்டால், உண்மையிலே அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பல்வேறு பழைய மாணவர்களும் என்ன செய்வார்கள், தங்கள் கல்வி கற்று பாடசாலைக்குத்தானே பங்களிப்பை செய்வார்கள். ஆனால் இந்த சிதம்பரம் கல்லூரியின் பழைய மாணவர்கள் அகில இலங்கை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு ஆன ஒரு முன்னேற்பாடான ஒரு பணியை செய்கிற பொழுது தங்களுடைய கல்லூரிக்கு என்ன செய்கிறார்கள் ஒரு கேள்வி வருவீங்க சார்? இது கடந்த வருடத்துக்கு முதல் வருடம் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது இந்நிலைக்கு சில பாடசாலை விருதுகளை கொடுக்க சொன்னார். அவர்களது விருது என்னுடையதை ஸ்மார்ட் போன் நிலைமைக்க கொடுத்தாரு. அந்த வெளி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் சிதம்பரம் குறித்த தவிர எல்லா பள்ளிக்கூடத்தும் கிடைச்சி அப்போ நாங்கள் கூட பள்ளிக்கூடத்தை என்ன கைவிட்டீங்கன்னு இல்லை சார், நிறைய நாங்கள் செய்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் எங்களை பள்ளிக்கூடத்தை மட்டும் பார்த்துக்கூடாது சொன்ன பார்த்தீங்கன்னா மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் செய்கிறோம். ஆனால் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு போய் செய்ய நாங்கள் தான் கவனிக்கணும். நான் கிட்ட வினயமாக ஒரு விஷயத்தை சொன்னேன். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு இடத்தை கொடுத்தாங்க அவரோட சொன்னால் சொல்லி கணித போட்டி எங்கள்ட பள்ளிக்கூட போட்டி நாங்கள் முதல்படுத்தோம். அந்த போட்டியிலே அந்த தன்மை குறையும், அதாவது மற்றவர் மத்தியிலே நம்பகத்தன்மை குறையும். தங்கட பிள்ளைகளுக்கும் அதில் இதை கொடுக்கிறதானே அதான் சார் நான் யோசிக்கணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் அதுக்கு வேண்டாம், அது கூட கணித போட்டியில் அந்த கணித சேலஞ்சில் வெற்றி பெறவர்களும் போக முடியும். சிதம்பராவிலையும் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இதுலையும் கொண்டு நிற்கிற குட்டியை நீங்கள் அழைத்து அங்கே வச்சு அதே மாதிரி கவனம் நல்லது. நான் பிள்ளைகளுக்கு சார்பில் கேட்கறது கேட்டது. உண்மையில அதோட நல்ல விஷயம் அதில் ஈடுபடுவது நம்ம செயல்படுத்துகிறாரு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன சொன்னாங்க, இவ்வளவு காலம் நம்மளோட தொழிலுள்ள மக்கள் தங்கட பள்ளியை முதல்ல உணர்ந்து அவரும் யோசிக்க இல்லை. என்ன பொறுத்தவரை நாங்கள் எல்லாரும் உங்களோட பள்ளியை தான் உணவு கொண்டு இருக்கோம். அதை நான் வெளியில தோறால் தான் நான் சொல்லுவேன். இதே வேலையில் அவருக்கு ஒரு கோரிக்கை அழுத்தமோ எங்களோட பள்ளியில செய்ய வேணும், நீங்க வேண்டாம் செஞ்சு அது அந்த மக்கள்கிட்ட இருந்தேன். நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்களா, அது எங்களோட பள்ளியில தான் வந்தா வேற என்ன விட்டுட்டு அதை எதிராக அந்த புதுசுல இருந்த மிஸ்டர் பரமேஸ்வரன் அவரும் அறிவுறுத்தினார் அறிந்த அப்போ இரண்டாம் முறை அவரும் வருடத்துறை சேர்ந்தவர்கள் வெளியுறவுக்கு நாங்கள் சொன்னவர் பாடல் அதிபர். மற்றபடி நீங்கள் பார்த்தா தெரியும், இவ்வளவு போட்டிக்கும் அந்த ஒரு சந்திர கல்லூரி ஆசிரியர்கள் அதிபர் இருந்தவர்கள் பாடசாலை மாணவர்கள் இன்னும் வருவத்தவர்கள் சாப்பாடுகள் கொடுத்து செய்கிறார். அப்ப அது ஒரு நல்லபடி. ஆனா இந்த முறை தான் அவர்களை நாங்கள் என்ன செய்யறோம், அவைகளுக்கும் ஒரு கட்டித்தரமான ஒரு சான்ஸ் இல்ல. அது அந்தந்த பழைய மாணவர்கள் சங்கங்கள் அவ்வாறு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதில் தவறு சொல்ல முடியாத விடயம் கூட. ஆனால் சிதம்பரம் கணித போட்டிகளுடைய சார்பில் சிந்திக்கின்ற விடயமும் சரியாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் ஒரு முன்னணி பெறுகின்ற ஒரு மாணவரை ஒரு அழைப்பது அல்லது அவருக்கான ஒரு ஒரு தனியான ஒரு தனித்துவமான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பது என்பது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம். நான் நினைக்கிறேன் அவர்கள் வருகின்ற வருடத்திலிருந்து கலர்ஸ் அவார்ட் என்ற விடயத்திலிருந்து அவர்களை அறிமுகப்படுத்தி லண்டன் கணித விழாவிலே அவர்களை கௌரவிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இன்னொரு நன்மை இருக்குன்னா அந்த பிள்ளைகளுடைய ஆளுமையை வெளியில் உள்ளவர்கள் தெரிந்துள்ளார். அல்லது ஏதோ இதற்கு அனுபவம் சகல துறை ஆளுநர்கள் சில மட்டும் சில பேருக்கு அவர்களுக்கு பொறுத்த இப்பொழுது கோச்சிங் அவர்களை மேலே கொண்டு வர மாட்டாங்க. கொண்டே நீங்கள் பார்த்து தெரியும், அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்குன்னு அங்கே எந்த விதமான கொண்டதுமே இல்லை. இது மட்டும் என்ன செய்யறது, அது யாருக்கும் புற சொல்ல மாட்டாரு. இந்த பாடசாலை சூரிய கௌரவம் அது சிறந்த உருவாய் இன்னொரு இப்ப யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக கஷ்டமான சூழல், இந்த கிராமத்து பாடசாலைகளில் மாணவர்களுடைய வருகை குறைந்து கொண்டு செல்கிறது அல்லது மாணவர்களுடைய எண்ணிக்கை காணாது இருக்கிறது என்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கிறது. ஆகவே இப்படியான விடயங்களை அறிமுகப்படுத்துகிற பொழுது சிதம்பரம் கல்லூரிக்கு கூடுதலான மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. நோக்கி ஓடி வருவார்கள். இது பொதுவான மனதில் தான் இல்லையா? நான் கற்பிக்கிற காலத்தில் கூட பார்த்திருக்கேன். நர்சரி கூடாவில் தனிப்பட்ட ரீதியில் கல்வரப்பட்ட அமைப்புகள்
முதலாவது வருட பிள்ளைகளுக்கு அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காரு. இப்போ என்னோட சொல்லலாம், போன வருடம் இப்போ பொறியப்படுத்துகிற கல்வியில் ஒரு மாணவி 10 லட்சம் ரூபாய் அதான் அன்பாக கொடுத்தாரு. உங்களை கல்லூரியில் வந்து நீங்கள் 3 வைத்து பொறியப்படுத்தல் செய்வது என்பதற்காக 10 lakhs $1 million ரூபாய் கொடுத்தார் இலக்க படத்தில். அப்போ அதெல்லாம் ஒரு பெருந்த கணித அமைப்பு எல்லாம் கொடுத்தார். கணிதத்துறையில் சாதித்து உண்மையில் நல்லபடியும் சார். இது நீங்களும் ஒரு ஆசிரியர், இப்படியான ஒரு செயற்பாடு உண்மையிலே வரவேற்கக்கூடிய அல்லது இப்படியான செயற்பாடுகள் ஏனைய அமைப்புகளும் இதை புரிந்து இதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு உதாரணமான ஒரு செயற்பாடாக இதை பார்க்கலாம் என்று நான் யோசிக்கிறேன்.